ஹாப்பி மார்னிங். இங்கே கனடாவில் காஸ்கோ ஷாப்பிங் போயிருந்தோம். அது வந்து பெரிய ஹோல்சேல் கடை. அங்கே எல்லாமே வந்து ரொம்ப பல்காக தான் கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பல்காக தான் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு சில திங்ஸ்லாம் இதில் வாங்குறது நமக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட வரும். அவ்வளோ பல்காக கிடைக்கும். மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். இது வந்து கேஷ்யூ நட்டை 1 கிலோ கிட்ட இருக்கும். சால்டட் கேஷ்யூ நட்டை வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு, அப்புறம் நம்ம குருமாக்கெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கும் அது சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பிஸ்கெட் வந்து ஆல்மண்ட் ஃப்ளேர் ப்ளஸ் வால்நட் வச்சு பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து காஸ்கோவில் நிறைய சாம்பிள் வந்து சாப்பிட்டு பார்க்குறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்து வாங்கினது இது. சாப்பிட்டோன்னே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது வாங்கினது. நெக்ஸ்ட் இது வந்து பீனட் பட்டர் மாதிரி, ஆனால் எல்லா நட்ஸும் சேர்த்து ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ப்ரெட்டு அப்புறம் சப்பாத்தி ரோல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். பீனட் பட்டர் அளவுக்கு ஸ்வீட்னஸ் இதில் இருக்காது, ஆனால் இதில் எல்லா நட்ஸும் இருக்கிறதுனால நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஊர் வெண்டைக்காய் வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. இது ஒரு 500 கிராம் தான் இருக்கும். இது வந்து பிஸ்தா ஷெல்டு இல்லாத பிஸ்தா, ஷெல்லோடையும் இருக்கும், இந்த மாதிரி ஷெல் இல்லாமலும் இருக்கும். இது வந்து லைட்டாக சால்ட் போட்டு ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிரேப்ஸ் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே எப்படி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுன்னு தெரில. நம்ம ஊர்லலாம் வாங்கினா அந்த கிரேப்ஸ் வந்து கண்டிப்பாக புளிப்பாக இருக்கும்ல, ஆனால் இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும், எந்த புளிப்புமே இருக்காது. அடுத்து வாழைப்பழம் வந்து நம்ம ஊரில் மாதிரி வெரைட்டியாலாம் கிடைக்காது. இந்த ஒரே வாழைப்பழம் தான் எங்கே போனாலும் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் இந்த சிக்கன் பண்ணுறதுக்காக பேப்ரிக்கா அப்புறம் கார்லிக் பவுடர் இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். இது வந்து சாலடு அப்புறம் சாண்ட்விட்சு பர்கர் இந்த மாதிரி பண்ணுறப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். அது 2 இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து கோக்னட் ஆயில், இது 2.5 லிட்டர் கிட்டே இருக்கும். இது வந்து குக்கிங்க்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்குமே இது தான் யூஸ் பண்ணுவேன். இது எப்போவுமே இந்த உறைஞ்சி போன கன்சிஸ்டன்சிலே தான் இருக்கும். அப்புறம் இந்த ஷ்ரிம்ப் வந்து நாங்கள் எப்போவுமே இது வாங்க மாட்டோம். இது க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் ஓடெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணதாகவே கிடைக்கும். அது அப்படியே எடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். சரி ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ் டேஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஆனியனு, அதுவுமே இங்கே இந்த மாதிரி மூட்டையாக தாங்க கிடைக்கும். இது வந்து 2.5 கிலோ இருக்கும். இதுக்கு கம்மியாக நம்ம வாங்கவே முடியாது, இந்த மாதிரி பல்காக தான் இருக்கும். ஆனியனில் வந்து 2 வெரைட்டி இருக்கும். இது ஒன்று, அப்புறம் ஒயிட் ஆனியன் மாதிரி ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேரிக்காய், ஃபஸ்ட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஏன்னா ஆப்பிளாக இருக்க, இதுவும் பல்காக இருந்துச்சுன்னா முடிக்க முடியாது அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அது செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க, வாங்கினது ஒர்த்து தான். குக்கும்பருமே வந்து எனக்கு வந்து காஸ்கோவில் கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி இருக்கும், மற்ற கடையிலலாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஆல்மண்ட் ஃப்ளேர் வந்து குக்கி பண்ணுறதுக்கு அப்புறம் கேக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆல்மண்ட் ஃப்ளேர் வச்சு நான் ஒரு குக்கீஸ் கூட பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட வீடியோஸும் நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது சோயா சாஸ், இதுவும் வந்து நல்லா பெருசாக தான் கிடைக்கும். அப்புறம் இது வந்து பார்ஸ்லி, இது வந்து பாஸ்தா அப்புறம் பீஸா இந்த மாதிரி இது போடுறதுக்காக வாங்கியிருந்தோம். அப்புறம் சிக்கனுமே இந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்கும். ப்ரெஸ்ட் பீஸு, லெக் பீஸு, விங்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக தான் கிடைக்கும். இது வந்து இதுலேயே எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க, எதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ஆப்பிள், இதுவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை, வெளியில் வச்சுருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ப்ளஸ் அங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பிள்லாம் இப்படி மேலே தோல் சீவி பார்த்தோன்னா ஒரு மாதிரி மெழுகு மாதிரி வரும், ஆனால் இதில் எதுவுமே இருக்காது. அப்புறம் ஸ்ட்ராபெரிஸுமே புளிக்காமல் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்து சீசனை பொறுத்தா இல்லை பிராண்டை பொறுத்தான்னு தெரில, சம்டைம்ஸ் புளிக்கிற மாதிரியும் இருக்குது. அப்புறம் இந்த சாக்லேட் வாங்கியிருந்தோம், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து சீஸுமே இந்த மாதிரி பல்காக தான் கிடச்சிது. 1.15 கேஜி கிட்டே இருந்துச்சு இது. அது அவ்வளோத்தையும் எப்போ யூஸ் பண்ணி முடிக்கிறேன்னு தெரில, அவ்வளோ இருக்குது. ப்ளஸ் இந்த சாக்லேட் வந்து நல்லாயிருக்கும். எப்படின்னா ப்ரோட்டீன் பார் மாதிரி ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இங்கே வந்து பீனட் அலோடு இல்லை ஸ்கூலுக்கு, ஸோ இது வந்து பீனட் ஃப்ரீ சாக்லேட்டுன்றதுனால ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால் இதை ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணி, அது ஃபுல்லாகவும் சாக்லேட்டாகவே இருக்காது, உள்ளே கொஞ்சம் ஓட்ஸு இந்த கிரனோலாஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து ப்ரௌனி கேக் பண்ணுறதுக்கான அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். சாக்லேட் சிப்ஸு, கொக்கோ பவுட்ரு, மாவு எல்லாமே இதிலே கலந்துருக்கும். ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து
ஒரே ஒரு முட்டை அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம கேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது கேக் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதுலேயே வந்து எவ்வளோ நேரம் பேக் பண்ணணும், அப்புறம் எந்த சைஸ் டின் யூஸ் பண்ணணும் பேக்கிங்க்கு, அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் உள்ளே இருக்கிறதையுமே தனித்தனி பேக்கெட்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் போதும். கிட்டத்தட்ட 5 இல்லை 6 பேக்கெட் கிட்டே இருந்துச்சு உள்ள. அப்புறம் இந்த கீரைங்க நம்ம ஊர் மாதிரி வெரைட்டியான கீரைஸே கிடைக்காது. இந்த ஒரே கீரை தான். எந்த கடைக்கு போனாலும் இந்த பேபி ஸ்பினாச் மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் மேப்பிள் சிரப், இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஹனி மாதிரி தான். இது வந்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு அப்புறம் குக்கீஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஹனிக்கு பதிலாக சுகருக்கு பதிலாக இதை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் எப்போவாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடிமேட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு பட்டர் வந்து தோசைக்கல் அப்ளை பண்ணிட்டு இந்த நான் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் இந்த நான் டேஸ்ட் வந்து நல்லா வராதுல்ல, அதுக்காக இந்த ரெடிமேட் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ப்ளஸ் இது வந்து ஆர்கானிக் ஃபிக், நம்ம ஊரில் வந்து ரவுண்டாக இருக்கும்ல, ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு முழு ஃபிக்காக அப்படியே ட்ரை பண்ண மாதிரி தான் கிடைக்கும். அப்புறம் பாலுமே இந்த மாதிரி மொத்தமாக தாங்க கிடைக்கும். இது வந்து ஒரு 4 லிட்டர் கிட்டே இருக்கும். இதுலேயுமே வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து 3% மில்க்கு, 2% மில்க்கு, அப்புறம் ஹோல் மில்க்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். அப்புறம் சாய் மில்க்கு, ஆல்மண்ட் மில்க்கு, நிறைய டைப் ஆஃப் மில்க்கு கிடைக்கும். அப்புறம் நான் இந்த ஆல்மண்ட் மில்க்கை வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இது கொஞ்சம் ஒரு மாதிரி உப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல. இது வந்து நான் ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். எல்லா நட்ஸையும் வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மில்க் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி குடிச்சு காலி பண்ணிட்டேன். அது எனக்கு பிடிக்கவே இல்லை, இனிமேல் வாங்கவே மாட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பாஸ்தா, இது வந்து ஒரு வருஷத்துக்கே போதும் போல் இருக்குங்க, அவ்வளோ இருக்குது. இதில் டோட்டலாக 9 பேக்கெட்ஸ் இருக்குது. ஒன்றுமே வந்து 500 கிராம்ஸில் இருக்குது. என்னென்ன ஷேப்பில் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றத இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1 இயர்க்கு வருங்க. ப்ளஸ்ஸு இந்த ப்ரெட்டுமே இந்த மாதிரி ரொம்ப பெருசாக கிடைக்கும். இதுலேயே 3 பேக்கெட் இருக்கிறது மாதிரியும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப காலி பண்ணுறதுக்குள்ளே வீணாகிடும், அதனால் இதை வாங்கிட்டோம். அப்புறம் எக்குமே வந்து இங்கே வெரைட்டியாக இருக்கும். சின்ன எக்கு, அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் எக்கு. இதுலேயே வந்து ப்ரௌன் எக்கு அந்த மாதிரியும் கிடைக்கும். அப்புறம் இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அடிக்கடி வந்து கடையில் வாங்க வேண்டாம், நம்ம வீட்லேயே பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி உப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இதுவுமே ரொம்ப நாளைக்கு வரும். ஆனால் இது நான் இனிமேல் வாங்க மாட்டேன், ஏன்னா அதில் ரொம்ப சால்ட் இருக்கிறதுனால நல்லது இல்லைன்னு தோணுது. ப்ளஸ் இந்த சப்பாத்தி வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது மார்னிங்கில் வந்து எப்போயாச்சும் ரோல் பண்ணுறதுக்கெலாம் ஒரு சப்பாத்தி தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து ஒரு சப்பாத்திக்காக பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக ரோல் பண்ணுறதுக்காக மட்டும் இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த மணி பிளான்ட் வாங்கியிருந்தோம், இது சூப்பராக வருதுங்க. இந்த வீடியோ எடுத்து 1 மந்த் கிட்ட ஆச்சு. நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இந்த மணி பிளான்ட் நல்லா வளர்ந்து இதில் இருக்க கலையெல்லாம் பறித்து நான் ஒரு 2 பாட் கிட்ட நான் மாற்றியும் வச்சுட்டேன். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மொத்த ஷாப்பிங்க்கு வந்து 40,000, நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு 40,000 கிட்ட ஆச்சு. பில்லை பார்க்கும்போது அப்பாடா இனிமேல் இந்த கடைக்கு போகவே கூடாது அப்படின்னு தோணும். ஆனால் சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு போனோன்னா இந்த மாதிரி தான் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. காஸ்கோக்குன்னு போனாலே ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் உள்ளே போகணும். சம்டைம்ஸ் இவ்வளோலாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு இந்த பீட்சாக்காகவே உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கோம். ஏன்னா மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே பீஸா வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த சீஸ் பீஸா இந்த ஒரு வெரைட்டி தான் கிடைக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா சீஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு பீஸா சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா மட்டும் கூட போயிட்டு கண்ட்ரோல்டாக எதுவுமே வாங்காமவும் வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.